என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட செய்தியினை எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாதே. உன் அம்மா என்னை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன்னை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணை நீ யாரென்று தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த பெண் உனக்கு உதவி செய்ய போகிறாள் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷத்தை நீ உன் வாழ்க்கையில் உணரப்போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு செய்தியும் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை உனக்கு நடத்தி கொடுக்க கூடியது மட்டுமே. இன்று இந்த நொடிப்பொழுது பௌர்ணமி நேரம், அதுபோல நாளை மதியம் வரை பௌர்ணமி திதியானது இருக்கின்றது. நாளைய தினம் விடியலில் பௌர்ணமி நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்காக வந்து ஒரு பெண் செய்யக்கூடிய உதவியை என் பிள்ளை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெண் உனக்கு செய்யக்கூடிய உதவி காலத்திற்கும் உன்னால் மறக்க முடியாத ஒரு உதவி. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் அவருக்கு நீ நன்றி கடன் பட்டிருப்பாய். அப்பேற்பட்ட ஒரு உதவியைத்தான் உனக்கு இவர் செய்து கொடுக்க போகின்றார். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உனக்கு சொல்வதற்காகவும் அந்த பெண் யார் என்று உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் நான் வந்திருக்கின்றேன். எதையுமே உனக்கு புரியாதபடி இந்த வாழ்க்கை சொல்லி கொடுத்து விட்டு சென்று விடுகின்றது. இதை செய்ய சொன்னவர்கள் எதற்காக செய்கிறோம் என்று உனக்கு சொல்லவில்லை. அதையெல்லாம் உனக்கு சொல்வதற்காகத்தானே உன் அம்மா நான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் அதனை உனக்கு சொல்லிவிடாமல் போய்விடுவேனா? இந்த நேரம் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இனி என்னதான் நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது என்பதனையும் நீ கண் திறந்து பார்க்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக உணரத்தான் வேண்டும். எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எதை நினைத்தும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்காமல், நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறது. மேலும் மேலும் பல துன்பங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது. இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டதல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு தருணமும் என்னை யாரென்று உனக்கு நிரூபித்து காட்டத்தான் வருகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்வது உண்மை என்றால், இனி நடக்கக்கூடிய நன்மைகளும் இந்த நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சர்வ நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு நடக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டி நினைக்கின்ற விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் உன் கடமையாகி விட்டதல்லவா? என் தங்கமே, சந்தர்ப்ப வசத்தின் வழியாக இங்கு பலருக்கு பல கஷ்டங்கள் வந்து விடுகின்றது. ஆனால் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது என்ற எண்ணம் மட்டும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மை இதிலிருந்து இவர்களால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதுதான். இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதுதான். சரி, நாளைய விடியலில் யார் வரப்போகிறார், எதற்கு வரப்போகிறார் என்பதனை உனக்கு அம்மா இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியல் காரடையான் நோன்பினுடைய அதி உன்னதமான ஒரு விடியல். இந்த விடியலில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அம்பிகை தாயாரிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை துணையை நீண்ட காலம் வாழச் செய்து
சுமங்கலியாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் என் பிள்ளையே, அம்பிகை, அதாவது எப்பொழுதும் சுமங்கலியாக இருக்கின்ற பார்வதி தாயார் முன்னிலையில் நீ விரதமிருந்து அவரிடத்தில் வேண்டுதல் வைத்தாயானால் அந்த வேண்டுதல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக நடக்கும். நீ எப்பொழுதும் சுமங்கலியாகவே இருக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்றும் நினைப்பது உண்மை என்றால் நாளைய தினம் இந்த விரதமிருந்து உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை நிச்சயமாக உனக்கு மற்றவர்கள் செய்யும் பொழுது நாமும் இதை செய்யலாமா என்று தோன்றி இருக்கலாம். ஆனால் ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும் என்பது உனக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அதனால் இன்று உன் அம்மா உனக்கு அதனை சொல்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் நீ பார்வதி தாயானவளை மனதார நினைத்து கொண்டு படையலிட்டு விரதமிரு. அதாவது அவருக்கு பிடித்தது இனிப்பு அடை, கார அடை, வாழைப்பழம் என்று இதையெல்லாம் உன்னால் என்னென்ன முடிகிறதோ அதையெல்லாம் வைத்து நீ வழிபடு. மஞ்சள் கயிறு, புதிதாக மஞ்சள் கிழங்கும் அதனுள் கட்டி தெய்வத்தின் முன்னால் வைத்து நீ நன்றாக வழிபட்ட பிறகு அதனை நீ உன்னுடைய கணவனின் கையாலேயோ அல்லது பெரியவர்களின் கையாலேயோ உன் கழுத்தில் கட்டி கொள்ளலாம். அதாவது வயதில் மூத்த சுமங்கலிகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களின் கையால் அதனை நீ கட்டி கொள்ளலாம். இதுபோல திருமணமாகாத பெண்களும் தனக்கு விரைவில் திருமணம் வேண்டியும் சுமங்கலியாக வாழ வேண்டியும் இந்த விரதத்தை நிச்சயமாக இருக்கலாம். என் குழந்தையே, எதற்காக இந்த விரதத்தை நாம் செய்கிறோம் என்பதனை தெரிந்து கொண்டு செய். அப்பொழுதுதான் உனக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சத்தியவான் சாவித்திரியை பற்றி நீ நன்றாக அறிந்திருப்பாய். விதிவசத்தின் வழியாக இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து காட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரம், காட்டில் இருக்கின்ற நேரத்தில்தான் சாவித்திரிக்கு தெரிந்தது தன்னுடைய கணவனின் வாழ்நாள் முடியப் போகிறது என்று. அப்படியானால் தன் கணவனை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவள் அம்பிகையை நோக்கி விரதம் இருக்க தொடங்கினாள். தன்னிடம் என்னென்ன பொருட்கள் கிடைக்கிறதோ அந்த காட்டில் அதையெல்லாம் வாழை இலையில் படைத்தாள். நாளை தெய்வத்திற்கு வாழை இலை படைக்கும் பொழுது 4 வாழை இலைகளை நீ படைக்க வேண்டும். அப்படி அவள் படைத்த வாழை இலையில் அங்கு கிடைத்த பச்சரிசி, அங்கு கிடைத்த பழங்கள் என்று இதையெல்லாம் படைத்து அவள் அம்பிகையை வழிபட்டாள். தன்னுடைய விரதத்தை மிகவும் அதிகப்படுத்தி தெய்வம் எப்படியாவது தன்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லி அவள் விரதம் இருந்தாள். அவள் விரதமிருந்த அந்த நேரத்தில் விரதத்தின் உச்சமாக யார் கண்களுக்கும் தெரிந்திராத யமன் சாவித்திரியின் கண்களுக்கு தெரிந்தாள். அப்பொழுது சாவித்திரியானவள் யமனிடத்தில் தன் கணவனை தனக்கு திரும்ப கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டாள். ஆனால் அதற்கு ஒருபொழுதும் சம்மதிக்காத யமனோ சாவித்திரி சொன்ன பேச்சை கேட்காமல் சத்தியவானை யமலோகத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சாவித்திரி அதனை விடாபிடியாக பின்னே சென்று கொண்டே இருந்தாள். யமலோகத்தின் வாசல் வரையிலும் சென்று விட்டாள். இதை பார்த்த யமனுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு பெண் நம்முடைய வாசலுக்கே வந்து விட்டாளே, அப்படியானால் இவள் என்னதான் சொல்ல வருகிறாள் என்று கேட்கலாமே என்று சொல்லி யமதர்மராஜா சாவித்திரியிடம், உனக்கு என்ன வேண்டும்? உன் கணவனின் உயிரை தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று கேட்டார். அதற்கு சாவித்திரி முதலில் என்னுடைய கணவனின் பெற்றோருக்கு இழந்த கண் பார்வை திரும்ப கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கு யமதர்மராஜனோ உடனே கிடைக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அடுத்ததாக தாங்கள் இழந்த செல்வங்களையும் இழந்த அத்தனை நாடுகளையும் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள்.
அதற்கும் உடனே அவர் சரி என்று சொல்லிவிட்டார். மூன்றாவதாக, நான் பதிவிரதை என்பதனால் எனக்கு மக்கட்பேறு வேண்டும் என்று கேட்டாள். அதாவது குழந்தை செல்வம் வேண்டும் என்று கேட்டாள். உடனே அதற்கும் யமதர்மராஜா சரி என்று சொல்லிவிட்டார். சொல்லிய மறுகணம்தான் யோசித்தார். இவள் எவ்வளவு நம்மை எந்த விஷயத்தினால் மடக்கினால் நாம் அதற்கு சரி என்று சொல்வோம் என்று தெரிந்து தன் கணவனின் உயிரை மீட்டெடுக்க நினைத்தாள் என்று நினைத்த யமதர்மராஜாவும் சாவித்திரியின் மீது இரக்கம் கொண்டு சத்தியவானினுடைய உயிரை திரும்ப கொடுத்து விட்டார். இது சொல்வதற்கு எளிமையாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் எத்தனை விரதம் இருந்திருந்தால் அன்று யமதர்மராஜாவிடமிருந்தே தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டெடுத்திருக்க முடியும். இதுவெல்லாம் இன்று சாத்தியமா என்று கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் இது நடந்து விடாதல்லவா? என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது எளிமையாக உனக்கு ஒரு விரத முறையை நான் சொல்லி இருக்கின்றேன். உன் கணவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தால்தான் இதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்றும் நீண்ட காலம் அவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றும் நீ நினைத்து இந்த விரதத்தை நிச்சயமாக இருக்கலாம். இதை செய்யும் பொழுது மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணைக்கும் நல்ல உடல் பலமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உனக்கும் இந்த சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் நீண்ட நாள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான் செய்கின்ற விஷயங்களை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். மாசி மாதத்தில் நாளைய விடியலில் பௌர்ணமி நேரம் என்பதனால் நாளை விடியலில் நிச்சயமாக இந்த விரதத்தை இருந்து மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளலாம். நான் இப்பொழுதுதான் புதிய மஞ்சள் கயிறு மாற்றி இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் தெய்வத்தின் முன்னால் வைத்து வழிபட்டு அந்த மஞ்சள் கயிறை தன்னுடைய கைகளில் கட்டிக்கொள்ளலாம். அதாவது அன்றைய நாள் உனக்கு அம்பிகையினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். நான் சொன்ன பெண் யாரென்று இப்பொழுது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அம்பிகையின் அருளை பெற வேண்டி நாளைய தினம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி எந்நாளும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த நிலையை கண்டும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்ல நேரத்தையும் தெய்வத்தோடு உன்னை பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் நீ கேட்ட அதிசயங்கள் அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நினைத்தால் வாழ்க்கை எப்பொழுதும் நல்லதைத்தான் நடத்தி கொடுக்கும். அதுபோலத்தான் உனக்கும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. என் தங்கமே, நாளைய தினம் அம்பிகையின் அருளை பெறுகின்றவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல பலன்கள் எல்லாம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். தீராத பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தீரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நமக்கு வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் விதிவசம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு எப்படி அதிலிருந்து நாம் நமக்கான வெற்றியை பெற முடியும் என்று ஒரு முறை நீ சிந்திக்க தொடங்கினாயானால் நடப்பது அத்தனையுமே உனக்கு நன்மைகளாகவே நடக்கும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எண்ணற்ற விஷயங்களுக்கு இனி இந்த வாழ்க்கை உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். நாம் ஆசைப்படுகின்ற வாழ்க்கை கிடைத்து விட்டால் மட்டும் போதுமா? அந்த வாழ்க்கை நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இது போன்ற விரதங்களை நாம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கின்ற சில சலசலப்புகள் கூட நீங்கி
உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் நீங்கி இருவருக்கும் இடையில் ஒரு இணக்கமான உறவு ஏற்படும் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.